பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம குழுமூர் ஃபாரஸ்ட் தான் இது. தெரிய மாட்டேங்குது என்னாச்சு தெரியலையா? கொஞ்சம் ஜூம் பண்ணு, அப்பதான் அந்த ஃபாரஸ்ட் வந்து இதாகும். அவன் போய் சொல்றான் சிஸ்டர், இங்கெல்லாம் இருக்காது, வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அதனால சுத்தி சுத்தி பயப்படுறாங்க. அப்படிலாம் இங்க பாருங்க, அங்க ஒரு நரி தனியா உட்காந்து. இங்க பாருங்க, இங்க பாருங்க, குட்டி பையன் ஓடுறீங்க. ஜுஜு இப்படியே பார்த்தீங்கன்னா சோழர்கள் வாழ்ந்த இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வசந்த பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட போகிறோம். பசிக்குது, பசங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, பசிக்குதுன்றாங்க. அண்ணா அங்கே நிற்கிறாரு. எங்கே போனாங்க? இங்கே வந்துட்டாங்களா? வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்களா? சொப்பு ஜாமானா? சிஸ்டர் போகும்போது வாங்கி தரலாம்ல, வாங்கி கொடுத்தே ஆகணும். வாய்ப்பில்லை, வாங்கி கொடுத்துருங்க. தானியா பயமா இருக்கு, எல்லாம் கீழே விந்து உடஞ்சிச்சுன்னா. உனக்கு என்ன பிரவீனே? அதானே சேக்கல இன்னும். அது ஒன்று எடுத்தாச்சு இல்லை, அன்னைக்கு போய் அப்படியே அட்மிஷன் கொடுக்கலாமா? இது கூட தான் வந்திருக்கேன். ஸ்கூல் ஓபன், நீங்க அன்னைக்கு போய் அட்மிஷன் போட போறீங்களா? சாப்பிட்டோம், காலைல அங்கே சாப்பிட்டு வந்து எல்லாருக்கும் பசிக்குதான். பசங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வசந்த பவனில் சாப்பிட உட்காந்துட்டோம். எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பிருந்தா சிஸ்டர் நான்லாம் ஒயிட் ரைஸ் வாங்கிக்கிட்டோம். பசங்க தான் எங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் வேணும்னாங்க. அவங்களுக்கு வெஜ்ஜு பிரியாணி, அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இப்படி தான் வாங்கி கொடுத்தோம். நாங்கள் வந்து சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என் முடி ரொம்ப வண்டியிலே போனோமா ஜடையாகிடுச்சு. அதனால சரி ஓகே தலையை சீவிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தலையும் வந்து சீப்பை வச்சு நல்லா சீவி விட்டாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலை சீவிட்டு நிற்கிறீங்களா, வாங்க வாங்கன்னாங்க. அப்புறம் முடியெலாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சுல, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு தலை சீவினேன். அப்படி ஜடை போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஹேரு. தலையை சீவிக்கிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த விலாகு நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னம்மா பயன்படுத்தி விட்றேன்னா செருக்குலாம் போட எல்லாத்தையும் இதில் போடுங்க, இங்கே போடுங்க ஒரு இடத்துல. வைஷோ இப்போ எடு வைஷோ, அங்கே தள்ளி போய் நில்ல. அங்கே பிருந்தா சிஸ்டர் காமிங்க. சரி இங்கே அப்படியே இங்கே இருக்கும்போது இருக்குது, எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன். கொலாப் அக்செப்ட் பண்ணுங்க. கொலாப் கொடுத்துருக்கேன், அது அந்த ஃபோனில் அப்போ அண்ணா ஃபோன் எடுங்க. ஃபோனை கொடுறா.
பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்தாச்சு. பிருந்தா சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, குட்டி பையன் அங்கே உட்காந்துருக்கான், அண்ணா இங்கே உட்காந்துருக்காரு. எல்லாம் ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்கங்க. ஆனால் வந்து கோவிலை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதிகமாக கண்டிப்பாக வந்து நம்மளால் இங்கே வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. விலாக் இங்கே கண்டினியூ பண்ணலான்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே, அவ்வளோதாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தெல்லாம் சுற்றி காட்டலான்னு பார்த்தோம். பாருங்க நம்ம பிருந்தா குழந்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பிஸ்கட்டாம், க்ரீம் பிஸ்கட்டு, பாப்கார்னு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது பிள்ளைங்களுக்கு அம்மா மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குங்க சிஸ்டர். குழந்தைங்க மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, கமர் கட்டும், அடுத்தது கமர் கட்டு. அதாவது இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வாங்கிட்டு வந்தது எல்லாம் என்ன வேலை பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. பிரிச்சு மேய்ஞ்சாச்சா. அங்கே அண்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேணாம், தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க, நான் ஃபோன் பார்க்குறேன்னு ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. போஸ்ட் போடுறீங்களா? அண்ணா அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு, போஸ்ட் போட்டுட்டு இருக்காராம். இப்போ ஒரு காமெடி நடந்துச்சு சிஸ்டர், திரும்ப சொல்லுங்க. அங்கே ஒரு அண்ணன் வந்து ஒரு அக்காவை தூக்கிட்டு நடந்து வந்தாங்க படிக்கட்டில். எப்படி தூக்கிட்டு நடந்து வந்தாங்களா? நான் எங்கள் வீட்டுக்காரன், மாமா என்னையும் அதே மாதிரி தூக்கிட்டு நடமாமா, மாமா என்னையும் அதே மாதிரி தூக்கிட்டு நடமாமா அப்படின்னா என்னால முடியாது. அண்ணன் பயந்துட்டாரு, நீ வேணா என்ன தூக்கிட்டு நட, நான் தூக்கிட்டு நடக்க முடியாதுன்ட்டாரு. என்னைய வேணா நீ தூக்கிட்டு நட அப்படிங்கிறாரு. நான் என்ன அவ்வளோ வெயிட்டாவா குண்டாவா இருக்கேன்? அப்படிலாம் இல்லை சிஸ்டர். அண்ணன் வந்து ஏற்கனவே விரண்ட ரொம்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ இதை விரண்ட தூக்கிட்டு நடந்தாக்க இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருவீங்க. நான் என்ன 40 சில்லறதான், 47 எனக்கு 44. ஐயோ அண்ணா 44 தானா? நீங்க 47, 3 கிலோ வெயிட்டா இருக்கீங்க. அப்ப அண்ணாவை நீங்க தூக்குங்க சிஸ்டர். முன்னாடி 38 சிஸ்டர், நான் நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி 3 தடவை அண்ணாவை தூக்கிட்டு வருவீங்கன்னு வேண்டியிருக்கேன். எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடு வெட்டியார் குரு இருக்கார்ல, அவருடைய நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கோம். அடுத்தது வந்து சமாதி போய் பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்துட்டோங்க. ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தோமா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. 4 மணிக்கு சாமி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பசங்கள்லாம் போய் பார்த்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கேருந்து வரும்போதே இவருங்க கொடி பாருங்க, அப்படியே பறந்துச்சு. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்களேன், கொடி பறந்துச்சு. அதை வச்சு தான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ இருக்குன்ட்டு இங்கே வந்தோம். அப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து நினைவுன்ட்டு. சொல்லுங்கள் சிஸ்டர். தண்ணி என்ன சிஸ்டர்? ஹாய் காமிச்சிங்களா? எல்லோரும் வந்திருக்கோங்க. இங்கே பார்த்துட்டு அடுத்தது சமாதி பார்க்க போகணும். மண்டபம் குரு வந்தாச்சு, பார்த்தாச்சு. மணி மண்டபம், அதான் பாருங்க ஃபோட்டோஸ் எல்லாம். எது ஃபேமிலி? அதானா? ஓகே. என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே வந்திருக்கான், அதனால தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அண்ணாவும் சிஸ்டரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரும் ஜாதியை கமெண்ட் பண்ண வேணாம். எல்லாரையும் எப்படி விஜய் சாரை பிடிக்கும், அஜித் சாரை பிடிக்குன்றீங்களோ அதே மாதிரி ஒரு தலைவர் இருப்பாங்கள்ல, இவர் வந்து எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காரு, அதனால் எங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் சரி கங்கை கொண்ட சோழபுரம் போனதுனால அவர் சமாதிக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். தயவு செய்து யாரும் அப்படி நாங்கள் யாரும் எதுவும் நினைக்கல, எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்.
ஜாதியை கமெண்ட் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.